இந்த பகுதிக்கு தேவையான ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்காங்க. ஐயா கொஞ்சம் கண்ணு முன்னாடி யோசிச்சு பாரு. ஒரு கீத்து கொட்டையை போட்டு வச்சிருக்க வெக்கக்கேடு. இந்த ஆட்சியின் அவல நிலை. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு தான் இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போகணுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. எதுக்கு செலுத்தணும்? ஏன் ஒரு 10 லட்சம் இருந்தா ஒரு பேருந்து நிறுத்தம் கட்ட முடியாதா? ஏன் கட்ட முடியாதா? அதுக்கு கூட வக்கில்லாத இந்த ஆட்சியாளர்களுக்கு எதுக்கு மீண்டும் வாக்கு செலுத்தணும்? இந்த திராவிட கட்சிகளுக்கும் இந்த தேசிய கட்சிக்கும் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற யோசனையை நீங்கள் உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தடவை போட்டு பாரு. ஏற்காப்பை தாங்கி விவசாயி சின்ன நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு பாருங்க. இந்த பகுதியில மக்களுக்கு தேவையான ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கும். இந்த பகுதியில மக்களுக்கு தேவையான குடிநீர் சரியா விநியோகம் செய்யப்படும். இந்த இருட்டுல ஞாபகம் வருது. திமுகவோட கொள்கை என்ன? திமுகவோட கோட்பாடு என்ன சொல்லி வாக்கு சேகரிக்கலாம்? விடியல் ஆட்சி. என்ன ஆச்சு? விடியல் ஆட்சி. என்ன விடிஞ்சு கிழிஞ்சிருக்கீங்க? ஏன் உங்க கண்ணு முன்னாடிதான் இருட்டாதானே கிடக்குது? என்ன விடிஞ்சு கிடக்குது? இதுக்கு பாரு விடியல் ஆட்சியா? இதுக்கு பாரு விடியல் ஆட்சியா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எதற்கு ஸ்டாலின் தொடரணும்? எதற்கு தமிழ்நாடு வெல்லணும்? இத்தனை 60 ஆண்டுகளாக வெல்லாத தமிழ்நாடு வரப்போகிற 5 ஆண்டுகளை ஸ்டாலின் தொடர்ந்தால் மட்டுமா வென்று விடுமா என்ற யோசனையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.